இப்போ எந்த ஒரு காணொலியும் அவங்க முழுமையா அந்த ஒரு நிமிடம் பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஒரு சிலர் முழுசா பாக்குறாங்க, ஒரு சிலர் பார்த்த உடனே அப்படியே தள்ளிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய கவனச்சிதறல் அல்லது கவனம் கொடுத்து உன்னை பார்க்கக்கூடியது குறைஞ்சுக்கிட்டே வருது. அவங்க தொடர்ந்து அதை பார்க்கும் பொழுது அவங்களுடைய தூக்கமின்மை, அது இரவு நேரத்துல பாக்குறாங்க, அதிகாலையில் எழுந்தவனை பாக்குறவங்க இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு தூக்கமின்மை வருது. இந்த ஒரு காணொலி அவங்க பாக்குறாங்க, குடும்பத்தோட பாக்குறாங்க அப்படிங்கறதுல அதை கொண்டு வர்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி வெளியில வந்தாலும் கூட அதை பார்க்கிறவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இருக்குதான், இல்லைன்னு சொல்லல, பொழுதுபோக்கு தான். ஆனால் அது பொழுதுபோக்கை விட ஆபத்து அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறதா ஆய்வுகள் தொடர்ந்து கோடிட்டு காட்டிக்கொண்டே இருக்கு. ஆனா இப்ப திறன்பேசி அப்படிங்கிறது நம்ம எங்க போனாலும் எடுத்துட்டு போறோம். பயணமா இருந்தாலும் சரி, அது கல்விக்கூடமா இருந்தாலும் சரி, அல்லது கழிப்பறைக்கு போற நேரமா இருந்தாலும் சரி, எல்லா நேரமும் கையோடு கொண்டு போய்கிட்டே இருக்கிற சூழ்நிலையில ஏறக்குறைய எல்லாருமே அதுக்கு உள்ள அப்படியே போய்கொண்டே இருக்கிறோம். அப்படியே நீங்க இணையத்துல ஒருத்தருடைய முக அழக நீங்க கேலி பண்றதோ, அல்லது அவங்களுடைய சிகை அலங்காரத்தை கேலி பண்ணி பேசுறதோ, அல்லது அவங்களுடைய பேசுற தொனியை நீங்க கேள்வி பண்றது எல்லாமே சைபர் புல்லிங்ல வரும். ஆனா நம்ம இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா அதுக்காகவே தனிய சேனல்ஸ் இருக்குது யூடியூப்ல. இந்து தமிழ் திசை வாசகர்கள், இன்றைக்கு நாம் அன்றாடம் பயன்படுத்துற சாதனங்கள்ல அலைபேசி ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அலைபேசி பயன்பாட்டை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள், மாணவர்கள், குறிப்பா 10 பருவத்தினர் அலைபேசியை பயன்படுத்துவதில் இருக்கும் சிக்கல்கள் குறித்து நிறைய விவாதங்கள் நடக்குது, நிறைய ஆய்வுகள் நடக்கின்றன, நிறைய கட்டுரைகள், புத்தகங்கள் எழுதப்படுகின்றன. அலைபேசியில் அதிகமாக காண கிடைக்கிற காணொலிகள் இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, 10 பருவத்தினருக்கு ஏற்படுத்துகிற தாக்கம்ங்கிறதோட பாதிப்பு குறித்து நிறைய பேச வேண்டியிருக்குது. இது தொடர்பாக ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கட்டுரையை எழுத்தாளர் சுமா ஜெயசீலன் நமது இந்து தமிழ் திசை நாளிதழில் எழுதியிருந்தார். 10 பருவத்தினரை, அதாவது காணொலி வலையிலிருந்து 10 பருவத்தினரை காக்கும் வழிமுறைகள் அப்படிங்கிற அந்த கட்டுரை வாசகர்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசப்பட்டது. அந்த கட்டுரையை முன்வைத்து அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். சுமா ஜெயசீலன் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், தற்போது பிலிப்பைன்ஸில் வசிக்கிறார். அவர் 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார் பல்வேறு தலைப்புகளில். அது மட்டுமல்ல, அவர் உளவியல் வழிகாட்டியாகவும் இயங்கி வருகிறார். அவருடன் இந்த தலைப்பு குறித்து உரையாடுவது மிக முக்கியமான தகவல்களை நமக்கு கொடுக்கும் என்று நம்புகிறோம். வணக்கம் ஜெயசீலன். வணக்கம் சந்திரமோகன். நீங்க சொல்லியிருக்கிற அந்த அமெரிக்க உளவியல் கூட்டமைப்பு, இந்த கூட்டமைப்போட அறிக்கையிலிருந்து அவங்க கட்டுரை தொடங்கியிருக்கீங்க. அதுல காணொலிகள் பார்க்கறது மாணவர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப கவலையோட அந்த அறிக்கையை அணுகியிருக்கீங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்ன கேள்வின்னா, இப்போ இந்த மாதிரியான காணொலிகள் இயல்பாவே இப்போ குடும்பமா கூட ரீல்ஸ் அல்லது இப்போ ரீல்ஸ் போன்ற ரீல்ஸ் மாதிரி இருக்கு, அது போன்ற நிறைய காணொலிகள் இப்போது பரவலாக காண கிடைக்கிறது. இதை பார்க்கறது மூலமா என்ன விதமான பாதிப்புகள் இளைஞர்களுக்கு ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? இந்து தமிழ் திசை வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளிகள் பார்ப்பதன் வழியாக பார்வையாளர்களுக்கு என்ன ஏற்படுது அப்படிங்கிறத விட, தொடக்கத்துல அந்த காணொலியை வெளியிடுறாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு அளப்பரிய ஒரு வாய்ப்பாகவே இது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு புதுமை, கிரியேட்டிவிட்டி. இப்போ நம்மளே சில காணொலிகளை பார்க்கும் பொழுது எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு யோசிப்போம், ரொம்ப வியந்து பார்ப்போம். நம்ம உடனே அதுக்கு ஒரு லைக் கொடுப்போம், ஒரு பின்னூட்டம் எழுத ஆரம்பிப்போம், ரொம்ப ரசிக்கிறது உண்டு. இப்போ சில பழைய பாடல்கள் எடுத்து ஒரு மழையோடு அவங்க அதை இணைத்து கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஒரு பயணத்தின் போது அவங்க பார்க்குற காட்சிகளை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அப்போ அதுல ஒரு புதுமை அவங்களுக்கு இருக்குது. அதே போல ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி ரீல்ஸ் அவங்க கொண்டு வரும் பொழுது அல்லது காணொலிகளை வெளியிடும் பொழுது அவர்களுடைய தன்னை அவர்கள் வெளிப்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு பள்ளிக்கூடங்கள்ல அவங்க தன்னை வெளிப்படுத்த முடியாம இருந்திருக்கலாம், அல்லது குடும்பத்துல சிறு வயதுல அவங்க வெளிப்படுத்த முடியாம கூட இருந்திருக்கலாம். இப்ப ஒரு நிலைக்கு கொஞ்சம் வளர்ந்த பிறகு தங்களுடைய திறமைகளை அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது பாடுறதா இருக்கலாம், பேசுறதா இருக்கலாம், அல்லது நடிக்கிறதா இருக்கலாம். அது வயது வித்தியாசமே இல்லாம நம்ம பார்த்து ரசிக்கிறோம். ஒரு சிலர்லாம் 50-60 வயசா இருக்கிறாங்க, அவங்களுடைய காட்சிகளை பார்க்கும்போது ரசிக்கிறோம். அதே போல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ரீல்ஸ் மூலம் அவங்களுடைய நட்பு வட்டம் பெருகுது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. புதிய புதிய நண்பர்கள் அவங்க கிடைக்கிறாங்க, புதிய பாராட்டுகள் அவங்களுக்கு கிடைக்குது, பின்னூட்டம் வருகிற சில பின்னூட்டங்கள் அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறதா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆய்வுகள் மூலமாவே தெரிஞ்சுக்கிறோம்.
அதே வேளையில இந்த ரீல்ஸ் அல்லது இந்த காணொளிகள்னால எவ்வளவு தூரம் இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுமே இதுல பேசப்படக்கூடிய முக்கியமானது. அதை தான் உங்களுடைய கேள்வியாகவும் நீங்க வச்சிருக்கிறீங்க. இப்ப இந்த காணொளிகளை அவங்க தொடர்ந்து பார்க்கும் பொழுது நம்ம கவனிச்சோம்னா பேருந்துல போகும்போதா இருக்கலாம், அல்லது தொடர் வண்டியில பயணிக்கிறதா இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு வழிபாட்டு கூடத்துல இருக்கிறதா இருக்கலாம், அது பள்ளிக்கூடமா இருக்கலாம். அவங்க அந்த ரீல்ஸ் பார்க்கிற மோகம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே அப்ப எந்த ஒரு காணொளியும் அவங்க முழுமையா அந்த 1 நிமிடம் பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஒரு சிலர் முழுசா பாக்குறாங்க, ஒரு சிலர் பார்த்த உடனே அப்படியே தள்ளிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய கவனச்சிதறல் அல்லது கவனம் கொடுத்து உன்னை பார்க்கக்கூடியது குறைஞ்சுக்கிட்டே வருது. இப்ப கான்சென்ட்ரேஷனுடைய எபிலிட்டி அல்லது அதனுடைய லென்த் குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறத ஆய்வுகள் சொல்லுது. அடுத்தது அவங்க தொடர்ந்து அதை பார்க்கும் பொழுது அவங்களுடைய தூக்கமின்மை, அது இரவு நேரத்துல பாக்குறாங்க, அதிகாலையில் எழுந்தவனை பாக்குறவங்க இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு தூக்கமின்மை வருது. அதோடு கூட கண்ணெரிச்சல், தலைவலி வருது. இப்ப இது அதுல அடுத்து எங்க பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னா அவங்களுடைய படிப்புல பாதிப்பை உண்டாக்கும். மறுநாள் கொடுக்க வேண்டிய ஒரு அசைன்மெண்டா இருக்கலாம் அல்லது தேர்வா இருக்கலாம். அப்ப தொடர்ந்து காணொலியை பார்க்கிறது அவங்களுக்கு தூக்கமின்மை கொடுக்குது. தூக்கமின்மை அதோட அடுத்த நிலையா அவங்களுடைய கல்வி அல்லது அவங்களுடைய தொழில் சார்ந்த பாதிப்பை கொடுக்குது. மூன்றாவதா அது எங்க கொண்டு போகுது அப்படின்னா உறவு சிக்கல்கள், உறவுகள்லையும் பாதிப்பை கொடுக்குது. எப்பொழுதும் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கலந்துரையாடல் அங்கே இல்லாம போயிடுது, அல்லது மாணவர்களை நண்பர்களை போய் சந்திக்கிறதோ அல்லது நண்பர்களுக்கு ஒரு அலைபேசி எடுத்து பேசுறதோ அது குறைஞ்சு போயிடுது. அடுத்தது இதோட அடுத்த விளைவு என்ன சொல்றாங்கன்னா அதிகமா வெளியில போய் அவங்க விளையாடுறது இல்லை. இப்ப இதுலயே அவங்க அதிகமா போறதுனால ஒபிசிட்டி, உடம்பு போடுறது, அதிகமா குண்டாகிறது. இப்ப இது எல்லாமே இந்த ஒரு காணொலி அவங்க பாக்குறாங்க, குடும்பத்தோட பாக்குறாங்க அப்படிங்கிறதுல அதை கொண்டு வர்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி வெளியில வந்தாலும் கூட அதை பார்க்கிறவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இருக்குதான், இல்லைன்னு சொல்லல, பொழுதுபோக்கு தான். ஆனால் அது பொழுதுபோக்கை விட ஆபத்து அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதா ஆய்வுகள் தொடர்ந்து கோடிட்டு காட்டிக்கொண்டே இருக்குது. இதுல எனக்கு ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு புறக்காரணிகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு காலகட்டத்துல தொலைக்காட்சி பார்க்கிறது, அதுக்கப்புறம் வீடியோ கேம்ஸ், அப்புறம் ப்ரௌசிங் சென்டர்ஸ்ல நேரத்தை செலவழிக்கிறது, இது மாதிரியான பல விஷயங்கள்ல ஒவ்வொரு தலைமுறையினரும் கடந்து வந்திருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே இது மாதிரியான வெவ்வேறு விதமான இந்த விஷயங்களை கடந்து வந்திருக்கிறோம். இப்படி இந்த மாதிரி நீங்க சொல்ற இந்த காணொளிகள் இதெல்லாம் கடந்து அதாவது மீண்டு வந்துட முடியாத இந்த இளைஞர்கள் அப்படி மீண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போதைய சூழல்ல கண்ணுக்கேற்ற தூரம் வர நமக்கு அதுக்கான ஒரு வழிமுறை வேற தெரியல, ஆல்டர்னேட்டிவ் நம்மள்ட்ட இல்ல. இப்போதைக்கு இளைஞர்கள் அல்லது யாரா இருந்தாலும் பொழுதுபோக்கு அப்படிங்கிறது அதிகமா இணையத்துலதான் அப்படின்னு இருக்குது. அதை தாண்டி ஒரு மாற்று அப்படிங்கிறது கண்ணு கட்டின தூரம் வரை இல்லை இது இப்போதைக்கு. அதனால இதுல இருந்து மீண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிறத நமக்கு ஒரு உறுதியான ஒரு பதிலா நம்மளால சொல்ல முடியாது. அதே நேரத்துல அந்த காலத்துல இப்ப தொலைக்காட்சியா இருக்கலாம், அல்லது நம்ம வீடியோ கேம் சொன்னீங்க, அல்லது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரௌசிங் சென்டர்ல போய் நம்ம பார்த்ததா இருக்கலாம். அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்கு உட்பட்டது. இப்ப தொலைக்காட்சி அப்படின்னா ஒரு படம் ஓடும், படம் பார்த்துருப்போம், அடுத்த உடனே அப்பா அம்மாவோட பேச போயிடுவோம், இல்லை பிள்ளைங்களோட விளையாட போயிடுவோம். வீடியோ கேம்னு குறிப்பிட்ட நேரம் விளையாடுவோம், கடந்து போயிடுவோம் நம்ம. அது எல்லாமே ஒரு எல்கைக்கு உட்பட்டது போல, ஒரு ப்ரௌசிங் சென்டர், ஒரு கடைக்குள்ள போயிட்டு அவ்வளவுதான். ஆனா இப்ப திறன்பேசி அப்படிங்கிறது நம்ம எங்க போனாலும் எடுத்துட்டு போறோம். பயணமா இருந்தாலும் சரி, அது கல்விக்கூடமா இருந்தாலும் சரி, அல்லது கழிப்பறைக்கு போற நேரமா இருந்தாலும் சரி, எல்லா நேரமும் கையோடு கொண்டு போய்கிட்டே இருக்கிற சூழ்நிலையில ஏறக்குறைய எல்லாருமே அதுக்கு உள்ள அப்படியே போய்கொண்டே இருக்கிறோம். அப்படியே அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு கால மாற்றத்துல ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஒரு மாற்று வந்தாதான் அதுக்கான சூழல் அமையும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ நம்ம இணையத்துல நம்ம சில விஷயங்களை தேடுவோம். இப்ப நம்மளுடைய தேடுதல் சர்ச் விஷயங்களை பேஸ் பண்ணி அதை அடிப்படையாக வைத்து பல காணொளிகள், பல விளம்பரங்கள், பல ஒளிப்படங்கள் நமக்கு சமூக ஊடகங்களே நமக்கு கொடுக்கும். கல்வியில் ஆரம்பித்து அப்புறம் கலை, சினிமான்னு பல விஷயங்கள் நம்ம தேடதை வச்சு நமக்கு பல விஷயங்கள் கொடுக்கும். விற்பனை பொருட்கள் சார்ந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்குது. ஆனா நம்ம தேடாத பல விஷயங்களும் நமக்கு காண கிடைக்குது. குறிப்பா நீங்க குறிப்பிடுற இந்த காணொளிகள், இதை எப்படி நம்ம அணுகிறது? இதுல இருந்து எப்படி நம்ம இளைஞர்களை, மாணவர்களை, 10 பருவத்தினரை எப்படி நம்ம வழிகாட்டுறது? அவங்களுக்கு பொதுவாவே புதுசா ஒண்ணு அறிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ என்னதான் இருக்குது அப்படிங்கிறது, அந்த ஆர்வத்தை காசாக்குறதான் பொதுவா அதுக்கான தொழில் சார்ந்து இயங்கக்கூடியவங்களுடைய பணியா இருக்குது.
அப்ப அது ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ணதா இருக்கலாம், அல்லது அது அது இயல்பாவே அது கொடுக்குது, அந்த வீடியோ கொடுக்குது, அல்லது ஒரு படங்களை காட்டுது அப்படின்னா நம்முடைய ஆர்வத்தை அது தூண்டக்கூடியது. அந்த ஆர்வத்தை தக்க வைக்கிறதுக்கு தேவையான எல்லா வேலையும் அல்காரிதம் பார்க்கும். உதாரணத்துக்கு ஒரு காணொளி வந்துருது அப்படின்னா அந்த காணொலியை நம்ம கடத்தி ஸ்க்ரோல் பண்ணி விடுறோமா, அல்லது அதை நிப்பாட்டி பார்த்தோம்னா எவ்வளவு நேரம் நிப்பாட்டி பார்க்கிறோம், அல்லது முழுமையா பார்க்கிறோமா என்னங்கிறது எல்லாமே அல்காரிதம் வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டு தான் நமக்கு வந்து அதை கொடுக்குது. ஏதோ ஒரு விதத்துல நம்ம பார்க்காத ஒண்ணு முழுமையா வருதா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். பெரும்பாலும் ஏதாவது விதத்துல நம்ம பார்த்திருப்போம். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விளம்பரம் வந்திருக்கும், அந்த விளம்பரத்தை பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இருப்போம். அதை பார்த்து அந்த அல்காரிதம் அது தொடர்பான விளம்பரங்களை நமக்கு கொடுக்கக்கூடியது இருக்குது. அப்ப நமக்கு பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய சுய ஒழுக்கம் தான், சுய கட்டுப்பாடு தான். அது ஒண்ணு வருது அப்படின்னா நம்ம சார்பில் செய்ய வேண்டியது அதை கடந்து போறது. இல்ல அப்படின்னா ஒருவேளை இப்போ வந்து யூடியூப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு 3 புள்ளி இருக்கும். நம்ம அதை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு இருக்கும், நமக்கு இது வேணாம் அப்படிங்கிறது. அடுத்து இல்ல அப்படின்னா டோன்ட் ரெக்கமெண்ட் அப்படின்னு இருக்கும், எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாத அப்படின்னு இருக்கும். நம்ம அந்த மாதிரி காணொலிகள் வரும் பொழுது நம்ம போய் தொட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னாலே ஒரு 4-5 முறை அதை செய்யும் பொழுது அடுத்த முறை அது தொடர்பான காணொலிகள் நமக்கு வராது. இதை தாண்டி நீங்க பேசும்பொழுது நீங்க முதல்ல கூட சொன்னீங்க, நீங்க நம்ம விரும்பாத காணொலிகள், நம் தேடாத சில தகவல் கூட வருது அப்படிங்கிறது. அதை கட்டுப்படுத்தக்கூடியது நிச்சயமா நம்முடைய கையில இல்லை, இது அரசாங்கத்தோட பொறுப்பு தான். இது அரசாங்கங்கள் வந்து இப்ப என்ன மாதிரி காணொலிகளை அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இது இருக்குது. ஒருவேளை அரசாங்கங்கள் சில காணொலிகள் சில கண்டென்ட் வந்து அவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் முடிவெடுத்ததுன்னா அந்த நிறுவனங்கள் நிச்சயமா அதை கடைபிடிச்சு தான் ஆவாங்க. இன்னொன்னு, இப்போ இந்த மாதிரி சமூக ஊடகங்கள்ல வலைதளங்கள்ல இயங்கும் போது அவங்க காணொலிகளை பார்க்கும்போதோ அல்லது பின்னூட்டங்களை பதிவுகளை படிக்கும்போதோ அதுல நிறைய நீங்க கட்டுரைகள் குறிப்பிட்டது போலவே நிறைய வெறுப்பு சார்ந்து நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. அது பெரிய பிரச்சனையாகவும் இருக்குது. எப்படின்னா பெண்கள் அல்லது பிற சமூகத்தினர் தொடர்பா அவங்க மற்றவங்க கற்கிற வெறுப்பை வந்து இவங்க வந்து லைக் பண்ணி அதை வரவேற்கிறாங்க, அதை ரசிக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு காலத்துல வந்து இப்படியான ஒரு சோகமான ஒரு பதிவோ அல்லது இப்போ சந்தோஷமான பதிவோ குறைஞ்சபட்சம் ஆறுதலா அல்லது குறைஞ்சபட்சம் நாகரிகத்தோட பின்னூட்டங்கள் இருக்கும். இப்ப அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம பின்னூட்டங்கள் வருது. இதை பார்க்கிறவங்க, இதை ரசிக்கிறவங்க அல்லது இந்த பின்னூட்டங்கள்ல எழுதுறவங்க பொது வாழ்க்கை இயல்பு வாழ்க்கையில எப்படி நடத்துவாங்க? ஏன்னா அவங்களுடைய இணைய வாழ்க்கைங்கிறது ஒண்ணு, பொது வாழ்க்கைங்கிறது ஒண்ணு. இவங்க எப்படி நடந்துக்குவாங்க? அவங்களுடைய பிஹேவியர்ல, அவங்களோட நடத்தையில இது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ரொம்ப நல்ல கேள்வி சந்திரமோகன். சில காணொலிகளை பொதுவாக எல்லா காணொலிகளையுமே பார்த்துட்டு கீழே அந்த பின்னூட்டத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு அவ்வளவு வேதனையா இருக்குது பல நேரங்கள்ல. அது சில பெரிய எழுத்தாளர்கள் அல்லது பெரிய தலைவர்களுடைய காணொலிகளுக்கு கீழே கூட அந்த பின்னூட்டத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு கொச்சையா காயப்படுத்துற நம்ம பார்க்க முடியுது. முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை, இப்ப ரொம்ப அதிகமாவே இருக்குது. இப்ப இங்க என்ன அப்படின்னா, நம்முடைய சமூகத்துக்குன்னு ஒரு விழுமியம் ஒண்ணு சொல்லி வச்சிருக்கிறோம்ல, அந்த சொல்லி வச்சிருக்கிற விழுமியத்துக்கும் யதார்த்தத்துக்கும் நிறைய ஒரு வித்தியாசம் இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. நம்ம வந்து இது சமூக கட்டுப்பாடு, நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, பண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வந்தாலும் கூட வெளியில சொல்லப்படாத ஒரு ஆளுமை அல்லது ஒரு செல்ஃப் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்குது. இந்த உளவியல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரியல் செல்ஃப் அண்ட் ஐடியல் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடியல் செல்ஃப் அப்படிங்கிறது நான் ரூமை விட்டு அறையை விட்டு வெளியில வந்த உடனே அல்லது வீட்டை விட்டு வெளியில வந்த உடனே நான் யாரு அப்படின்னு சமுதாயத்துக்கு காட்டுறது. நான் ரொம்ப நல்லவன், நான் சமூக பொறுப்பாளன், நான் பெண்கள் மேல மரியாதை வச்சிருக்கக்கூடியவன், பெரியவங்க நான் மதிப்பேன், நான் ரொம்ப அக்கறையா கரிசனையா இருக்கிறவன் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து ஒரு ஐடியல் செல்ஃப். அந்த ரியல் செல்ஃப், அந்த உண்மையானது என்ன அப்படின்னா, யாருமே தன்னை பார்க்கலங்கிற நிலைமையில அது வெளியில வரும். அது வந்து நம்ம மற்றவங்க பார்க்கறாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த உண்மையானதை வந்து மறைச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம வந்து. இப்ப இங்க காணொலிக்கு கீழே அவங்க வந்து பின்னூட்டம் போடும் பொழுது யாருமே அங்க பார்க்கல, அனானிமிட்டி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து, யாருமே அங்க பார்க்கல, அது அவங்களுக்கான தளமாயிருது. அப்ப அவங்களுடைய அந்த வார்த்தைகள் அவங்களுடைய உண்மையான ஒரு உண்மையான ஒரு ஆளுமை அல்லது உண்மையான ஒரு பண்பு தன்மை அல்லது அவங்க உண்மையான ஒரு விழுமியம் அவங்க கற்றுக்கொண்டது அது அங்க வந்து வெளியில வந்துருது. இப்ப ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப எப்படியானவர்கள் வந்து அந்த கமெண்ட் கொடுக்குறாங்க, பின்னூட்டம் சில மோசமான கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சிலருக்கு அந்த காணொலியை பார்த்த உடனேயே அது யாரு காணொலியில தோன்றது, எந்த தளத்துல அது வருது, அதை பார்த்த உடனே அவங்களுக்கு எதிர்மறையான ஒரு சிந்தனை உருவாக ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறாங்க.
இப்ப நமக்கே தெரியும், இப்ப நம்ம தொடர்ந்து ஒரு இலக்கிய காணொலியை பார்க்கிறோம் அப்படின்னா, அல்லது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்தியல் இருக்கும், அரசியல் சார்ந்த கருத்தியல் அல்லது இலக்கியத்திலேயே வந்து எழுத்தாளர் சார்ந்த ஆதரவு நிலைப்பாடு அப்படின்னு இருக்கும். அப்ப நமக்கு எதிர் கருத்தியல் உள்ளவங்களுடைய ஒரு காணொலியோ அல்லது படைப்பு வருது அப்படின்னாலே இயல்பாவே ஒரு ஒரு எதிர்மறை சிந்தனையோட பார்க்க ஆரம்பிச்சிடும் நம்ம. அப்ப யாரு பேசுறது, எந்த தளத்துல வருது அப்படிங்கிறது முதல் காரணமா இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது அந்த பின்னூட்டம் எழுதுறதுக்கான காரணங்களா அன்றன்றைய அவனுடைய ஒருத்தருடைய ஒரு பதட்டம், அன்சைட்டி அல்லது வந்து ஒரு களைப்பு அல்லது டிப்ரெஷன், அன்னைக்கு அவர் என்ன மனநிலையில இருக்கிறாரு அப்படிங்கிறத அங்கே கொட்டிட்டு போயிடுறாரு அப்படிங்கிறாங்க. ஆக இது அப்படியே வந்து யதார்த்த வாழ்க்கையிலே அவங்க அப்படியே இருப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா யதார்த்த வாழ்க்கையில வரும் பொழுது அவங்க தன்னுடைய அந்த ஐடியல் செல்ஃப் சொல்றோம்ல, அதை அவங்க கண்டிப்பா காட்டி ஆகணும். அந்த ஐடியல் செல்ஃப் அப்படிங்கிறது ஒரு ஒரு தூய்மைவாத அல்லது பெர்ஃபெக்ட் செல்ஃப்னு சொல்லணும். அந்த ஐடியல் செல்ஃப் அதை வெளியில வரும்பொழுது அவங்க காட்டல அப்படின்னா அந்த சமுதாயத்துல அவங்க புறக்கணிக்கப்படுவாங்க. அதனால அவங்க காணொலியில பதிவு பண்ற அந்த பின்னூட்டத்தையே அவங்க வெளியில வந்து அதை காட்டுவாங்க நம்ம சொல்லவே முடியாது. ஆனா காணொலியில அவங்க பின்னூட்டம் விடுறதுக்கு காரணம் அது எந்த தளத்துல வருது, யாரு வெளியிடுறாங்க, அந்த பார்வையாளருடைய அன்றைய மனநிலை, இது எல்லாமே அதுக்கு காரணியா இருக்குது. இந்த இரட்டை நிலை வந்து அவங்களுக்கு உளவியல் பாதிப்புகளை, சிக்கல்களை ஏற்படுத்தும் இல்லையா? இந்த இரட்டை நிலை அவங்க இணையத்திலையும் பொது வாழ்க்கையிலும் இருக்கிற அந்த இரட்டை நிலை வந்து அவங்களுக்கு வெவ்வேறு விதமான சிக்கல்களை, மனச்சிக்கல்களை அல்லது குழப்பங்களை, தடுமாற்றங்களை ஏற்படுத்தும் இல்லையா? கண்டிப்பா ஏற்படுத்தும். ஏன்னா இப்ப அவங்க ரெண்டு இடத்துல வெவ்வேறு ஆளா இருக்கும் பொழுது தான் யார் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாம போயிருதுல்ல. இப்ப வந்து இப்ப முகநூல்ல வந்து அல்லது வந்து ஒரு யூடியூப்ல காணொலியிலேயோ அவங்க பதிவை போட்டுட்டு யாரும் தெரியலன்னு அவங்க போயிறாங்க. ஆனா அதுக்கு ரெண்டு பின்னூட்டம் வரும். சோ பின்னூட்டம் போட்டவங்க வந்து அது என்ன, யார் என்ன பண்ணீங்க திரும்ப வந்து பார்ப்பாங்க. அப்ப எதிர்மறையான பின்னூட்டம் வரும்பொழுது அவங்களுடைய சமநிலையை, மன சமநிலை வந்து அது குலைக்கும். அது வந்து ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். அதுக்கு திரும்ப அவங்க பதில் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்ப யதார்த்தத்துல வரும் பொழுது அவங்க ஒரு இரட்டை மனநிலை அல்லது ஒரு நடிக்கிறது மாதிரிதான் இருக்கும். அது வந்து ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை அவங்களால வாழ முடியாது நிச்சயமா. இதுல சமூக ஊடகங்களோட பொறுப்பு என்ன? குறிப்பா வந்து இந்தியாவுல தகவல் தொழில்நுட்ப சட்டம், அப்புறம் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சில சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்கள் மூலமா என்னென்ன விஷயங்களை கட்டுப்படுத்த முடியுது? சந்திரமோகன், நம்முடைய சட்டங்கள் இன்னும் கூட கூர்மைப்படுத்தப்படணும் அப்படிங்கறதான் என்னுடைய பார்வை. ஏன்னா நமக்கு சட்டங்களே இல்லாத பொழுது ரொம்ப கட்டற்ற சுதந்திரத்தோட நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிதான் என்னுடைய உணர்வு. அந்த கட்டற்ற சுதந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொன்ன வெளிநாட்டுல இருக்கிறேன், நான் பிலிப்பைன்ஸ்ல இருக்கிறேன். இங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம வந்து எதிர்மறையா சொன்னோம் அப்படின்னா ஐ ஃபீல் அஃபண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னை காயப்படுத்திட்டீங்க அப்படின்னு. அல்லது இப்ப நீங்க வந்து ஒரு உலகளாவிய சைபர் புல்லிங் அப்படிங்கிற இணைய வழி மிரட்டலுக்கான ஒரு வரையறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க இணையத்துல ஒருத்தருடைய முக அழக நீங்க கேலி பண்றதோ, அல்லது அவங்களுடைய சிகை அலங்காரத்தை கேலி பண்ணி பேசுறதோ, அல்லது அவங்களுடைய பேசுற தொனியை நீங்க கேள்வி பண்றது, எல்லாமே சைபர் புல்லிங்ல வரும். ஆனா நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்காகவே தனிய சேனல்ஸ் இருக்குது. யூடியூப்ல ஒருத்தர் மேடைய தலைவர் பேசியிருப்பாரு, பேசி முடிச்சு வந்த உடனே அவர் கையை அசைக்கிறதுல இருந்து, தலைமுடி கலைஞ்சதுல இருந்து, அவங்க வார்த்தை பயன்படுத்தி தடுமாறினதுல இருந்து எல்லாத்தையுமே கேலி செஞ்சு ஒரு காணொளி வந்துடும் நமக்கு. அதை ரசிக்கிறவங்க நிறைய பேர், அதுக்கு பின்னூட்டம் இருக்கிறவங்க நிறைய பேர் அப்படின்னும் அது எல்லாமே வந்து சைபர் புல்லிங்கான வரையறைக்குள்ள வரக்கூடியதான். ஆனா நம்முடைய நாட்டுல அது தொடர்பான விழிப்புணர்வு ரொம்பவே நமக்கு கம்மியா இருக்குது. ஆக அது சார்ந்த விழிப்புணர்வும் அது சார்ந்த சட்டங்களும் நமக்கு உண்மையிலே அதிகமா தேவைப்படுது. அப்ப இந்த நமக்கு இந்தியாவில் வந்திருக்க இந்த டிஜிட்டல் சட்டம் கூட இன்னும் கூட தனி மனித உரிமை சார்ந்து கூர்மைப்படுத்தப்படணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இணையத்துல ஒரு பக்கம் கட்டற்ற சுதந்திரம், அப்புறம் சுதந்திரத்தை கருத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்துற சில முயற்சிகள். குறிப்பா இப்போ சமீபத்துல யூடியூபர் ரன்வீர் அல்லபாடியா வந்து ஒரு யூடியூப் நிகழ்ச்சியில கொச்சையா ஆபாசமா ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்தினாரு. அது தொடர்பாக இன்றைய வரைக்கும் இந்தியா முழுக்க வந்து ஒரு பெரிய விவாதம் நடக்குது. இணைய நிகழ்ச்சிகள் தொடர்பா, இணைய பதிவுகள் தொடர்பா ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணுங்கிற ஒரு பேச்சு முன்னெடுக்கப்படுது. குறிப்பா இது வந்து அரசு, அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு.
இவங்க வந்து ரொம்ப உச்சநீதிமன்றம் வந்து ரொம்ப கடுமையா இது தொடர்பா கருத்து தெரிவிச்சிருக்கு. இப்போ இந்த இணைய ஊடகங்களோட உள்ளடக்கங்கள் மேல அதீதமான கட்டுப்பாடு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ரெண்டு பக்கமும் கூர்மை உள்ள ஒரு கத்தி மாதிரியான ஒரு விஷயம் தான் இல்லையா அது? இதை எப்படி நம்ம பார்க்கிறோம்? எப்படி பார்க்க முடியும்? நிச்சயமா நீங்க அழகா சொன்ன அந்த வார்த்தை தான் இது. இருபுறமும் கூர்மையான கத்தி போன்றதுதான் இது வந்து. சோ தனிமனித அது பொறுப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நமக்கு அமெரிக்கன் உளவியல் கூட்டமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தரமான ஒரு கண்டென்ட் அல்லது உள்ளடக்கத்தோட ஒரு காணொளி வரணும் அப்படிங்கிறது யாருடைய பொறுப்பு அப்படிங்கிறத அவங்க தனியா பிரிச்சு சொல்லல. அவங்க யாருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு தளம் அல்லது யூடியூப் அல்லது ஒரு சமூக ஊடக தளமாக இருக்கலாம், அது அவங்களுடைய பொறுப்பு இருக்குது. அதுக்கான உள்ளடக்கத்தை எழுதக்கூடியவங்க இயக்கக்கூடியவங்களுடைய பொறுப்பு இருக்குது. அதுக்கான விதிமுறைகளை வகுக்கக்கூடிய சட்ட அமைப்போட பொறுப்பு இருக்குது. நிபுணர்களுடைய பொறுப்பு இருக்குது. பெற்றோர்கள், பார்வையாளர்கள், சோ இது எல்லாரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய அல்லது எல்லோரும் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு பொறுப்புணர்வை தான் அமெரிக்க உளவியல் கூட்டமைப்பும் சொல்லுது. இப்ப இந்தியாவுடைய இந்த டிஜிட்டல் சட்டமுமே என்ன 2023 வல்லது, அதுவுமே என்ன சொல்லுது அப்படின்னா, கருத்துரிமை அப்படிங்கிறது இன்னைக்கு காணொளியில வெறுப்புணர்வை பரப்புறதோ அல்லது காணொளியில உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புறதோ பிரிவினையை பரப்புறதோ இது எல்லாமே கருத்துரிமையில வராது அப்படிங்கறதான் அதுவும் சுட்டி காட்டுது. அப்ப நிச்சயமா வந்து ஒரு காணொளி வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு பதற்றத்தை உருவாக்குது அப்படின்னா அந்த காணொளி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. அதுக்கு அதை அந்த டிஜிட்டல் சட்டமுமே அதை உறுதிப்படுத்தி இருக்குது. இப்போ நீங்க உளவியல் வழிகாட்டிக்கிறதுனால இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இப்போ இணைய பயன்பாடு ஏற்படுத்துற இந்த பாதிப்புகள் இப்போ குறிப்பா இப்ப செயற்கை நுண்ணறிவு வர வந்துட்டு இருக்கு, வந்துட்டு பெரிய அளவுல தாக்கத்தை செலுத்துது. இந்த மாற்றங்களை உள்வாங்கி உளவியல் படிப்புகள்ல, ஆய்வுகள்ல, உளவியல் தொடர்பான இந்த சிலபஸ்ல மாற்றங்கள் ஏற்படுதா, விரிவாக்கம் நடக்குதா? இந்த ஆய்வு புலத்திலேயோ அல்லது வந்து கல்வி புலத்திலேயோ, உளவியல் சார்ந்த கல்வி புலத்திலேயோ மாற்றங்கள் நடக்குதா? இதை பற்றி சொல்லுங்க. நல்ல கேள்வி சந்திரமோகன். உண்மை, உளவியல் துறையில இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஆய்வுகளும் அவதானிப்பும் நிறைய அதிகரிச்சிருக்குது. குறிப்பா இப்ப ஜனவரி மாதம் அமெரிக்க உளவியல் கூட்டமைப்பு அவங்க வெளியிட்ட மானிட்டர் அப்படிங்கிற அந்த மாத இதழில் 2025க்கான கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான துறைகள் அப்படிங்கிறதுல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க அதே போல போன வருஷமே 2024 ஆகஸ்ட் மாசமே ஒரு சுற்றறிக்கையும் அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களை சொல்லும் பொழுது, செயற்கை நுண்ணறிவுனால வருகிற சவால்கள் அப்படிங்கிறத கோடிட்டு காட்டையிலேயே அது பாடம் நடத்துவதாக இருக்கலாம், அல்லது பயிற்சி கொடுக்கிறது, அல்லது பயிற்சி எடுத்துக்கிறது, அல்லது ஆய்வு சார்ந்து பல்வேறு சிக்கல்கள் செயற்கை நுண்ணறிவால இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நிபுணர்களும் மனதத்துவ நிபுணர்களும் இணைந்து பங்களிப்பு செய்ய வேண்டும், இணைந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதுல அவங்க சொல்லும் பொழுதே சொல்றாங்க, ஒவ்வொரு மாசமும் நூற்றுக்கணக்கான ஆய்வு கட்டுரைகள் உளவியல் தளத்துல வெளிவருது. அனைத்துமே ஒவ்வொருவருடைய இளைஞர்கள், பெரியவர்கள், இந்த சமூகத்தோட உடல் உள்ள நலன் சார்ந்த ஆய்வு கட்டுரைகள். இந்த ஆய்வு கட்டுரைகளுடைய பலன்களை செயற்கை நுண்ணறிவு நிபுணர்கள் உள்வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா இதை இன்னும் திறம்பட அவங்களால கொண்டு வர முடியும், சமுதாயத்துக்கு பயன்படுத்த முடியும். அதனால சேர்ந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அதே போல இப்ப நம்ம ஒரு ஜூம் மீட்டிங்ல இருக்கிறோம் அப்படின்னா ஜூம் மீட்டிங் முடிஞ்ச உடனேயே ஏஐ அதை வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கும், நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறது அதுல இருக்குது. கரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு இணைய வழியில கவுன்சிலிங் கொடுக்கறது அதிகமா வந்து பெருகி இருக்குது, உலகம் முழுக்கவே பெருகி இருக்குது. இப்ப அதை வச்சுட்டு என்ன சொல்றாங்க, உளவியல் கூட்டமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல தனிநபர் உரிமை எப்படி பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறத தொடர்ந்து ஆய்வு செய்யணும். இப்ப பேசுறோம், கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே செயற்கை நுண்ணறிவு அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குது நம்மள்கிட்ட. ஓகே, அதை எடுத்து அவங்க ஆவணப்படுத்திடுறாங்க. அதை எடுத்து ஆவணப்படுத்திடுறாங்க. அந்த ஆவணப்படுத்தினதுக்கு பிறகு அது அந்த உள்ள மனதத்துவ நிபுணருக்கும் வந்த அந்த கிளையண்ட் அவருக்கு மட்டுமானதா, அல்லது அந்த செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் அதை தன்னுடைய மேம்பாட்டுக்காக பயன்படுத்துமா, இல்ல வேற காரணங்களுக்கு அது பயன்படுத்துமா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. இது தொடர்பான நிறைய ஆய்வுகளை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது உளவியல் கூட்டமைப்பு உண்மையிலே ரொம்ப அக்கறை செலுத்துறாங்க. ஆக செயற்கை நுண்ணறிவு குறித்த மிகப்பெரிய புரிதலும்
தொடர்ந்த ஆய்வும் தேவை என்பதை இன்றளவும் உளவியல் கூட்டமைப்பு கொண்டிருப்பதைத்தான் தொடர் கட்டுரைகள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. ஜெயசீலன், இந்த பிரச்சனையை ஒரு சமூகம் எப்படி அணுகணும், இதுக்கு தீர்வு காண்றதுக்கு சமூகத்தோட பொறுப்பு என்ன நினைக்கிறேன்? சந்திரமோகன், ஒரு சமூகமா நம்ம ஒன்றிணைறதுக்கு நிச்சயமா நடக்கிற ஒவ்வொரு சிக்கல்களையுமே யாருக்கோ நடக்கிறது அப்படின்னு கடந்து போறது இல்லை. இந்த பொறுப்புணர்வு குடும்பத்தில இருந்தே தொடங்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். நான் ஏன்னா எங்களுக்கு ஒரு வகுப்பறையில நடந்த நிகழ்ச்சி, இது உடனே இந்த கேள்வியை கேட்டதுனால எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த பேராசிரியர் கேட்டாரு, எந்த காரணத்தை கொண்டும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி அதை செஞ்சு காட்டுவேன் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வேல்யூஸ், ஒரு மதிப்பீடு உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டார். அப்ப எல்லாருமே ஆமா இருக்குது அப்படின்னு சொன்னோம். அப்ப என்னென்ன மதிப்பீடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு கீழ்ப்படிதலா இருக்கலாம், அல்லது கடின உழைப்பு, நேரம் தவறாமை, கனிவோட பிறரை அணுகுவது, இரக்க குணத்தோடு இருப்பது அப்படின்னு அந்த வகுப்புல இருக்கிற எல்லாரும் ஒவ்வொன்னு சொல்லிட்டே வந்தாங்க. இப்ப கடைசியா அந்த பேராசிரியர் கேட்டாரு, இதை எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னு. அந்த 36 பேர் அந்த வகுப்புல இருந்தோம். நான் நினைச்ச ஒருவேளை இலக்கியத்திலிருந்து கத்துக்கிட்டோம்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு மதத்திலிருந்து கத்துக்கிட்டோம்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு சமூகம் சார்ந்து அப்படின்னு. 36 பேர்ல 34 பேர் குடும்பத்திலேருந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்ப அந்த மதிப்பீடுகள் அப்படிங்கிறது குடும்பத்திலேருந்தே வர வேண்டியது இருக்குது. எதை பார்க்கிறோம், எதை பார்க்க கூடாது அப்படிங்கிறதுல இருந்து ஒரு மதிப்பீடு அடிப்படையில இருந்துருச்சு அப்படின்னா, ஒரு காணொலிய மகன் மகளோ பார்க்கும் பொழுது அது தவறு, ஏன் தவறு அப்படிங்கிறத குடும்பத்துல சொல்ல முடியும். அது ஏன் தவறு அப்படிங்கிறத அந்த பிள்ளைகளும் அந்த குடும்ப மதிப்பீடுகளோடு ஒப்பிட்டு பார்த்து அறிய முடியும். அப்ப குடும்பத்திலேயே ஒரு மதிப்பீடுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. அப்படி ஒரு குடும்ப மதிப்பீடுகளோடு நம்ம குழந்தைகளை வளர்க்க தொடங்கிட்டோம் அப்படின்னா, வருகிற ஒவ்வொரு காணொலி காட்சிகளையும் நம்ம அவர்களோடு கலந்து பேச தொடங்கணும் அப்படின்னா அதில் நம் சார்பில் ஒரு மாற்றங்கள் வரும். ஒன்று. அடுத்தது, நம்ம ஏற்கனவே சொன்னது போல அந்த கண்டென்ட் உள்ளடக்கம் எழுதுறவங்களுக்கான சமூக பொறுப்பு. அடுத்தது இந்த பாலிசி மேக்கர்ஸ், சட்டம் ஏற்றவர்களுடைய ஒரு சமூக பொறுப்பு. இது எல்லாம் சேர்ந்து வருகிற பொழுதுதான் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்மால் அணுக முடியும். மிக்க நன்றி. இந்த பிரச்சனை தொடர்பா மிக மிக ஆழமான கருத்துக்களோடையும் இதை எப்படி அணுகணுங்கிறத வழிகாட்டுதல்கள் ரொம்ப எளிய முறையில மக்களுக்கு சென்று சேரும் வகையில நீங்க விளக்கமா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இது போன்ற தொடர்ந்து உங்களுடைய பணிகள் தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. வணக்கம் சந்திரமோகன். உங்களுக்கும் இந்து தமிழ் திசை குழுமத்துக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி.